மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இரண்டு நிகழ்வுகள். இரண்டுமே போக்குவரத்து சார்ந்து தான். ஒன்று சாலை போக்குவரத்து, இன்னொன்று விமான போக்குவரத்து. ரெண்டும் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லைன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மலேசிய விமானம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போனது 2014. பலருக்கும் நினைவு இருக்கும். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் பொழுது எனக்கு சரியாக நினைவு இருக்குது. அதனை பற்றின ஒரு செய்தி. ஒரு 10 ஆண்டுகளாக விமான போக்குவரத்தில் தீர்க்க முடியாத மர்மமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மலேசியா விமானம் MH370, அந்த போயிங் 777 அந்த நிறுவனத்துக்குரிய அந்த விமானம் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு செய்தி. இன்னொன்று, ரொம்ப அதிநவீன பாதுகாப்பான காராக விளம்பரம் செய்யப்பட்ட அண்ட் அதை நிரூபித்து காட்டிய ஒரு கார் வால்வோ நிறுவனத்துடைய கார்கள். அதில் XC90 மாடல். அது முதல் முறையாக விபத்துக்குள்ளாகி 6 பேர் இறந்துருக்காங்க. இது விபத்து தானே அப்படின்னு கடந்து போக முடியாது. இந்த காருக்கு பின்னணி அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு பேச போகிறோம். முதல்ல மலேசிய விமானம் வருவோம். 2014 வருடம் மார்ச் 8ஆம் தேதி, நினைவு சரியாக இருந்தால், அன்றைய தினம் வழக்கம் போல் செய்தித்தாள்களில் வெளியான ஒரு செய்தி பெரிதளவில் முதன்மை செய்தியாக இருந்தது. மலேசிய அரசுக்கு சொந்தமான அந்த போயிங் 777 நிறுவனத்துடைய MH370ங்கிற அந்த ஒரு விமானம் காணாமல் போய்விட்டது அப்படின்னு. அதாவது விமானம் விபத்துக்குள்ளானதுன்னு சொல்லலை, காணாமல் போய்விட்டது. விபத்துக்குள்ளானதுன்னா எங்கே விழுந்தது, இப்படி நொறுங்கியது, இவர்கள் இறந்தார்கள், உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் தான் வந்து விபத்துக்குள்ளானதுன்னு சொல்ல முடியும். இந்த விமானம் காணாமல் போனது. எப்பவுமே இந்த யூடியூப்பில் நிறைய ரீல்ஸ் எல்லாம் வரும். 1945 காணாமல் போன ஒரு விமானம் திடீரென்று அமெரிக்கன் எல்லைக்குள் நுழைந்து மீண்டும் ரேடார், இந்த மாதிரி கதைலாம் கிடையாது. இந்த விமானம் வந்து உண்மையிலே அந்த மாதிரி கட்டுக்கதைகளாக இல்லை. ஆனால் அந்த விமானம் காணாமல் போனதற்கு பிறகு பல கட்டுக்கதைகள் வந்தது. அந்த விமானத்திற்கு என்ன ஆச்சு அப்படின்னு. 227 பேர் பயணிகள், 12 பணியாளர்கள், கிட்டத்தட்ட 239 பேர் அந்த விமானத்தில் பயணிக்கிறாங்க. மலேசிய தலைநகர் கோலாலம்பூர்லேருந்து சீனா தலைநகர் பெய்ஜிங்குக்கு அந்த விமானம் புறப்படுது. தாய்லாந்து கடல் மார்க்கம் வழியாக ஒரு சரியாக 34,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த விமானம் ரேடார், அந்த தொடர்புகள் அனைத்தையும் இழக்குது. அதற்கு பிறகு பல கதைகள். அந்த விமானம் எரிபொருள் தீர்ந்திருக்கலாம், எப்படி போக வேண்டிய இடத்துல எரிபொருள் தீர்ந்துச்சு, சரி மோசமான வானிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அந்த விமானம் தெற்கு நோக்கி, ஆஸ்திரேலியா நோக்கி, தெற்கு இந்திய பெருங்கடல் மேலே பறந்தது அப்படின்னு இப்படி பல கூற்றுகள். இதுலேயும் ரொம்ப ஆணித்தரமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த விமானத்தை இயக்குன விமானி இருக்கார்ல, அவர் வேண்டுமென்றே இந்த விமானத்தை விபத்துக்குள்ளாக்கி அனைவரையும் இறக்க செய்திருக்கிறார். இதுதான் பெரிதளவில் வந்த விவாதம். இப்போ யோசிச்சு பார்க்கணும். அந்த 12 பேரில் 2 பேர், இன்னொருத்தர் இருப்பார், ஒரு பைலட் இருக்காருன்னா இன்னொரு பைலட், இன்னொருத்தர் அதை கண்காணிக்கிறவர் இருக்காங்க இல்லையா. இப்போ அவங்களுடைய குடும்பத்துடைய வழி எப்படி இருக்குன்னா, அந்த ஒட்டுமொத்த தேசத்திற்கும் துரோகம் செய்து விட்டனர் உங்கள் குடும்பத்தினர். ஏன்னா கூட்டிகிட்டு போய் பாரு, அந்த விமானத்தோடைய ஏன் இதை வந்து விமானி சைடு திருப்புனாங்க, அதாவது பைலட் சைடு ஏன் திருப்புறாங்க அப்படின்னா, அவர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர், அவர் மீது வந்து அப்படி செய்யக்கூடிய நபர் இல்லை அப்படின்லாம் சொன்னாலும் எப்படி திருப்புறாங்கன்னா, வேண்டுமென்றே திட்டமிட்டு ரேடார்லேருந்து அந்த 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 விமானத்தை மறைய செஞ்சுருக்காங்க, திட்டமிட்டு யாரோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கூற்று தான் பெரிதளவில் வச்சது. அதை அந்த பைலட் பண்ணாரா அல்லது வேறு யாரும் பண்ணாங்களா? ஒரு சமயம் அதிகமாக போய் அந்த விமானம் ரஷ்யாவிற்கு கடத்தப்பட்டிருக்கும், சீன தலைமை எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கும், அதிலிருந்து சரக்குகள் என்ன அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டது அப்படின்னு பல கதைகள் அதை சுற்றி வந்துச்சு. ஆனால் தீர்க்க முடியாத மர்மமாக தான் 10 வருடமாக இருக்குது. இப்போ முதல்ல அந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்காக நம்ம டெக்னாலஜியில் இருக்கோம் அப்படின்னா, பல பிரிட்டனோட ரேடாரில், ஆஸ்திரேலியா சமீபத்தில் ஒரு 6 செகண்ட் அந்த ஒரு சின்ன கிளிப் ரெக்கார்டானது கிடைக்கிது, அதை வச்சு அப்படின்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. அந்த விமானத்தில் பயணம் செய்தவருடைய ஒரு உடலை கூட கண்டுபிடிக்க முடியல, அவருடைய ஒரு பாகத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. இதை நான் பதிவு பண்ணிடணும். கிழக்கு ஆப்பிரிக்க கடற்கரை ஓரம் ஒரு சின்ன பார்ட் ஒன்று இடையில கிடச்சது. ஒரு 16 மாதத்துக்கு அப்புறம், அந்த விமான விபத்துக்கு உள்ளாகி ஒரு 16 மாதத்துக்கு அப்புறம் கிடச்சது. அந்த பாட்டை பார்க்கும்பொழுது அந்த விமானத்தோட இறக்கை தான் ஏதோ சமீபத்தில் அந்த ஒரு பாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் இல்லைங்கிறாங்க. இல்லை அதாவது தெற்கு இந்திய பெருங்கடல் மேலே அந்த விமானம் பறந்தது அப்படின்னு சொல்கிற கூற்றுப்படி போனால் நிறைய சொல்கிறாங்க, ரீசன் சொல்கிறாங்க, அது பறக்கலைன்னு. அப்போ அது எங்கே போச்சு, அந்த விமானத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது 10 ஆண்டுகள் ஆகியும் தீராத ஒரு சோகம். அதில் பயணம் செய்தவர்கள் என்ன ஆச்சு, இறுதியில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம ஸ்டில் அந்த மெமரியோட இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. தன் பிள்ளை, தன் அப்பா, தன் அம்மா அப்படின்னு ஒருத்தரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக அந்த பயணம் செய்த ஊழியர்களுடைய, அந்த பைலட்டோட மனைவி, அவர்கள் சார்ந்த குடும்பத்தினர் அவங்க வந்து ஒரு துரோகம் செய்ததாக ஒரு பார்வை இருக்குல்ல, அதுலேருந்து மீள முடியாமல் இன்னும் தவித்துக்கிட்டு இருக்காங்க. இதை தீர்க்க முடியாத சோகத்தில் மலேசிய அரசும் இருக்குது. உலக நாடுகள் 26 நாடுகள், கிட்டத்தட்ட 53 போர்க்கப்பல் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டத்தில் 2014 17 வரைக்கும் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க இந்த பாகங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக.
ஒரு முயற்சி கூட பலன் அளிக்கிறங்கும் போது 2017 மலேசியன் கவர்மெண்ட் அதை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிடுறாங்க. நாங்கள் மேற்கொண்டு தேட போகிறது இல்லை அப்படின்னு விட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு தோல்வியில் முடிந்த ஒரு தேடலாக தான் இருந்தது. இப்போ மறுபடியும் இதை ஏன் நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன்னா, 2024 டிசம்பர் மாதம் இன்னைக்கு இந்த மாதத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓஷன் இன்ஃபினிட்டி அந்த கடல் சார்ந்த தேடல் நிறுவனத்தோடு இவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. மறுபடியும் இந்த ஒப்பந்தம் வந்து எப்படின்னா ஒரு டேர்ம்ஸில் நீங்கள் தேடணும், கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கான அந்த தொகை, கண்டுபிடிக்கலன்னா எனக்கு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கான தொகை அப்படின்னு ஒரு 500 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 500லேருந்து 550 கோடி ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. அவங்க ஜனவரி மாதத்தில் தேடலை தொடங்க போகிறாங்க. மீண்டும் இந்த தேடலின் பொழுது அந்த கடலில் விழுந்து நொறுங்கப்பட்ட மலேசிய விமானம் பகுதிகள் கண்டுபிடிக்கப்படுமா, அதில் இருக்கக்கூடிய கருப்பு பெட்டியை கண்டுபிடிப்பாங்களா, எதுக்கு போய் இதை இப்போ தேடணும்? இப்போ அந்த விமானத்தை தேடி என்ன தான் பண்ண போகிறீங்க? அது வந்து இயற்கை என்ன ஆயிருக்குங்கிறது தெரியும். அந்த கருப்பு பெட்டி இன்னும் 10 வருடமானாலும் ஒரு அதில் இருக்க டேட்டாஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இருக்காங்க. நிச்சயமாக முடியும் அப்படின்னு ஒரு புறம் கருத்து இருக்குது. அப்போ இறுதி நேரத்தில் நடந்தது என்ன? உண்மையிலே அந்த விமானத்தை இயக்கிய விமானி வந்து அவருடைய வேண்டுமென்றே செயலால் பண்ணப்பட்டதா அல்லது வேறு எதுவும் நடந்ததா, அந்த விமானத்துக்கு என்ன தான் ஆச்சு நிதிங்கிற அந்த ஒரு மர்மம் இருக்குல்ல, இந்த மர்மம் முடிவுக்கு வராதா அப்படிங்கிறத வரும் காலம் பதில் சொல்லிடும். இருப்பினும் ஒரு சொல்லிலடங்கா ஒரு துயர் தான். ஏன்னா ஒரு கவர்மெண்டால் உள்ள உலக நாடுகள் அனைத்துக்கும் ஒரு தோல்வி. அனைத்து நாள் ஆஸ்திரேலியாலாம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க, எல்லாருமே ஒருத்தரமே குறை சொல்ல முடியல. ஆனால் கடைசி வரை ஒரு பாகத்தை கூட கண்டுபிடிக்க முடியாத மர்மமான விமானமாக MH370 அதை பற்றின புத்தகங்கள் பல 100 புத்தகங்கள் வந்தது. கிட்டத்தட்ட 100 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருப்பாங்க. அந்த தேடல் அப்படின்னு இன்னும் இருக்குது. நிச்சயமாக அந்த விமானத்துடைய பகுதிகள் கிடைக்கும், அந்த கருப்பு பெட்டி கிடைக்கும், அதில் இருக்க டேட்டாஸ் ஏதோ ரெக்கவர் பண்ண முடிஞ்சதுன்னா என்ன நடந்ததுன்னு வெளிச்சத்திற்கு வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய யுகமாக இருக்குது. மேபி இது உங்களுடைய நீங்கள் அன்றைய தினத்துலேருந்து அந்த மலேசிய விமானம் சார்ந்த செய்திகள் இருந்ததுன்னா உண்மையிலே அந்த விமானத்துக்கு என்ன தான் ஆயிருக்கும், அது கடலில் விழுந்து நொறுங்கிருக்குன்னா என்னென்ன ஒரு 100 ஆங்கிளில் யோசிச்சு பல தேர்வுகள் சொன்னாங்களே, உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இரண்டாவது XC90 வால்வோ நிறுவனத்துடைய அந்த கார், இந்த கார் விளம்பரம் செய்யும் வால்வோ வந்து ரொம்பவே பாதுகாப்பு சிறப்பு மிக்க ஒரு காராக தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. உலக நாடுகளிடையே நல்ல ஒரு பிரபலமான கார். ஏன்னா விபத்திலிருந்து பலரோட உயிரை காப்பாற்றிருக்கு. மண் சரிவு, கற்கள் விழுந்து, லாரிகள் கவிழ்ந்து பல வாட்டி ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் அந்த காரை வந்து உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துருக்கு. இந்த XC90 மாடல் குறிப்பாக அதோடைய டெஸ்டிங்லாம் வரும்போது ஒரு ட்ரக் நிறைய கற்களை போட்டு நிரப்பி அந்த ட்ரக் அப்படியே சாயும், அந்த கார் அப்படியே கன்னு நிற்கும். இப்படி தான் விளம்பரங்கள் செய்யப்பட்டது. டெஸ்ட்டும் அப்படி தான் பண்ணாங்க. அப்படி இருக்கும்பொழுது XC90 அந்த வால்வோ கார் வந்து சமீபத்தில் கர்நாடக மாநிலத்தில் அந்த ஒரு கார் விபத்துக்கு உள்ளாவது. காருக்குள்ளே இருந்த 6 பேரும் நொறுங்கி இறந்து போயிடுறாங்க. ஒருத்தருடைய உடல் கூட நொறுங்காத நிலையில் கிடைக்கல. என்ன காரணம்னா ஒரு ஹெவி ட்ரக் கிட்டத்தட்ட 10 டன் எடை கொண்டதாக சொல்லப்படுது. அந்த ட்ரக் நேராக வருது. ஒரு சுச்சுவேஷன் அவங்க பிரேக் போட வேண்டியது. சரி ஓகே, நேரடியாக மோதினா விபத்தாயிருமே டக்குன்னு அந்த பிரேக் அடிக்கும் பொழுது ரைட்டில் சாயுது. அந்த கார் சாயக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். வரும்பொழுது அந்த கார் ஓட்டுன மீது எந்த தவறும் இல்லை, அவர்கள் பாட்டு இருக்காங்க. அந்த கார் மீது சாயும் பொழுது அந்த கார் அடுத்த கிழமை அப்பளம் மாதிரி நொறுங்கி இப்படி ஆயிடுது. அந்த கார் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்க முடியும், இமேஜஸ்லாம். உள்ளே இருக்க அனைவரும் இறந்து போகிறாங்க. இப்போ என்ன கேள்வி ஆகுதுன்னா, உலகின் அதிநவீன பாதுகாப்பு சிறப்பு மிக்க XC90 காருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் என்னுடைய பார்வை இதில் என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே அந்த லாரியோட ட்ரக் வெயிட் இருக்குல்ல 10 டன், அவங்க 10 டன் எடை கொண்டு அவங்க சோதிக்கலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லாரியில் கற்கள் நிறைந்து இப்படி ஒரு கார் நிற்கும், இப்படி சாயும் பொழுது அந்த ஒரு ப்ரெஷர், அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்டோடைய ஒட்டுமொத்த வெயிட்டையும் தாங்குற மாதிரி தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மேலேருந்து போட்டு அதெல்லாம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஒட்டுமொத்த ஒரு 10 டன் இப்படி கவிழ்த்து ஒட்டுமொத்தமாக கார் மீது கவிழ்த்த மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணலை. இது வந்து ஒரு விபத்து தான், அது ஒரு கொடூர விபத்து தான், தவிர்க்க முடியாது. இருந்தாலும் அந்த காரில் பயணம் செஞ்சாங்கல்ல, அவர்களுடைய லைஃப் ஸ்டோரி கேட்கும்போது இன்னும் ரொம்ப உருக்கமாக மாறுது. இந்த கார் நிறுவனத்தை அந்த XC90 மாடல் இந்த இருக்குல்ல, இந்த மாடலில் பெரிதாக கார் விபத்துகளில் சிக்கினது கிடையாது. கிட்டத்தட்ட உலகில் மொத்தமே 10 ஆக்சிடென்ட்டில் தான் சிக்கியிருக்கு. அதுலேயும் முதல் முறையாக இறப்பை ஏற்படுத்தக்கூடிய விபத்து இதுதான் அப்படின்னு பதிவாயிருக்கு. அப்போ அதுதான் வந்து ஒரு விமர்சனத்துக்கு, அப்போ இவ்வளோ பாதுகாப்புன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் எழுப்பியிருக்கு. பட் பிஹைண்ட் த ரீசன் என்னங்கிறத நம்மளால், விபத்து 10 டன் அப்படிங்கும்போது தாங்க முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ அந்த நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் அந்த இதில் போயிருந்தாங்களே, ஒரு சாஃப்ட்வேர் IASDன்னு நினைக்கிறேன், அந்த சாஃப்ட்வேர் நிறுவனத்துடைய CEO அதில் பயணம் பெறுறாரு. அவங்க மனைவி, குழந்தைகள், அவங்களுடைய ரிலேட்டிவ் மொத்தம் ஒரு 6 பேர் இறந்து போகிறாங்க. அவரை பற்றின ஸ்டோரி கேட்டால் இன்னும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு
ஒரு மிடில் கிளாஸ் வர்க்கத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட சிஇஓவாக வளரும் பட்சத்தில் சமீபத்தில் தான் அந்த காரை 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்பும் வாங்கியிருக்காரு. அந்த வீடியோக்கள்லாம் சமூக வலைதளத்தில் வருது. அவர் அந்த ஊரில் வந்து பலரை படிங்க, படித்து முன்னேறுங்கள் அப்படின்னு பலருக்கு படிக்க உதவி செய்ததாக அந்த சமூக வலைதளத்தில் எழுதக்கூடியவர்கள்லாம் எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்டவருக்கா இந்த நிலைமை அப்படிங்கிற ஒரு குமுறல் இருக்கும் இல்லையா, அனைவருக்குள்ளே வந்திருக்கு. இருந்தாலும் XC90 வால்வோ நிறுவன கார் விபத்துக்குள்ளாகி முதல் இறப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி வால்வோ நிறுவனத்தையும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கும். இந்த காருக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இதில் குறிப்பிட்டு பார்க்கணுன்னா, இந்தியாவின் சாலை மார்க்கம் இருக்குல்ல, கனரக வாகனங்களுக்கான போக்குவரத்து இந்த விபத்து இருக்குல்ல, இது குறித்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இதை மறுக்க முடியாது. ஸோ இதுதான் அந்த 2 வீடியோ. எனிவேஸ், மலேசிய விமானம் MS-370 குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதனுடைய பாகங்கள் கிடைக்குமா? கருப்பு பெட்டி கிடைக்குமா? அதிலிருந்து அந்த டேட்டாக்கள் மீட்கப்பட்டால் என்னவாக இருக்கும் அதோடைய முடிவு? ஏன்னா அதோட முடிவு பலருக்கும் ஆறுதலாக அமையக்கூடிய முடிவுகளாகவும் இருக்கலாம். ஏன்னா துரோகம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சுமந்திருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு அது ஆறுதலாக இருக்கலாம், அல்லது ஒரு தீர்வாக இருக்கணும். அந்த தீர்வு கிடைக்குமான்னு பார்ப்போம். இந்த வால்வோ நிறுவனத்துடைய கார் விபத்துக்குள்ளாகி முதல் இறப்பை சந்திச்சிருக்கு இல்லையா, இது குறித்து உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.